எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் செலவு பண்ணி என்னை வாழ்த்தணும் அப்படின்னு முன் வந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் முதல்கன் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இடத்துல நம்முடைய இப்போ எதுக்காக இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம், இந்த பிறந்தநாள் விழாவையும் நம்ம ஒரு எழுச்சி கூட்டமாக மாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இந்த நாட்டின் பிரதமர் ஒரு சட்டம் போட்டாலும் கூட அந்த சட்டம் செல்லாது என்கின்ற சொல்லுகிற அளவுக்கு ஒரு அதிகார ஆளுமை மிக்க ஒரு இடம் எதுனா, சட்ட ரீதியான ஆளுமை மிக்க இடம் எதுனா உச்ச நீதிமன்றம். மாடு வாய் பொழந்து ரத்தத்தோடு நிற்குது. காரணம் நம்ம அறியாம ரோடா குப்பை தொட்டியா மாடுங்க மேயுது. மேய்ச்சல் நிலம் இருக்கு, ஆனால் நம்ம அறியாமல் பிளாஸ்டிக் சாப்பிடுது. மேய்ச்சல் நிலம் இருக்கு, உன் உரிமை. நான் திரும்ப ஒரு வழக்கறிஞராக இந்த இடத்துல திரும்பி பதிவு பண்ணுறேன். ஏதோ சங்கம் சேர்த்துட்டோம், கூட்டம் வந்துடுச்சு, கூட்டத்துக்காக பேசுறது கிடையாது. இது சட்டம், நமக்கான உரிமை. கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லாமல் கால்நடைகளை வளர்க்க சாத்தியமே கிடையாது. ஆக இந்த மேய்ச்சல் நிலத்தை கொடுக்கணும் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்கு. தயவுசெய்து புரிஞ்சுங்க. மேய்ச்சல் நிலத்தில் யாராவது வீடு கட்டினா அந்த வீடு யாருன்னா பட்டா போட்டு கொடுத்தா அந்த பட்டா செல்லாது.